இதான் இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். வணக்கம், இது மின்னம்பலம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையிலான இந்த போர் முடிவுக்கு வரும்னு சொல்லி எல்லாராலையும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இன்னமுமே இந்த போர் முடியாம இருக்கு. சமீபத்துல ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இதற்கு மேல ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவி கொடுத்துக்கிட்டே இருந்தா உங்களை தாக்கும் பொழுது பேச்சுவார்த்தை கூட யாரும் வரமாட்டாங்க அப்படின்ற அளவுக்கான ஒரு மிரட்டல் தொனியில பேசியிருக்காரு. சோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர் முடிவு பெறாம இருக்கிறதுக்கு அமெரிக்கா தான் காரணம் சொல்லி இத்தனை நாட்கள் பார்க்கின்ற சூழல்ல இப்ப ஐரோப்பிய நாடுகள் தான் இதற்கான காரணமா நம்ம புரிஞ்சுக்கிறதா, இல்ல அந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு பின்னாடியும் அமெரிக்கா இருக்கா? இதை எப்படி நம்ம பாக்குறது? ஒரு சிக்கலான விஷயம்தான். திடீர்னு இப்போ அவர் அப்படி ஒரு கடுமையான ஒரு அந்த எச்சரிக்கை விடுறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் முதல்ல என்னன்னு பார்க்கலாம். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, அந்த போருக்கான செலவினங்களை எப்படி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவியை இனிமே நாங்க எதுவுமே இலவசமா தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கர்கள் அறிவிச்சிட்டாங்க. அப்போ அந்த மொத்த சுமை யார் மேல விழுது அப்படின்னா, அது ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேல விழுது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே அமெரிக்கர்களும் ரஷ்யர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஐரோப்பிய எரிபொருள் சந்தையை நமக்குள்ள பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த செய்யறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த அந்த ட்ரம்ப்போடைய அந்த அந்த வலயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையர் என்ன பண்றாங்கன்னா, அவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி என்னென்ன விஷயங்கள்ல நம்ம ஒத்துழைப்பு செய்யலாம் அப்படின்ற அளவுக்கும் அவங்க போயிட்டாங்க. அடுத்தது உக்ரைன்ல செலவு செஞ்ச பணத்தை மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருந்த இயற்கை வளங்களை நம்ம அந்த நிறுவனங்கள் கொடுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்னன்னா, இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் செலவு பண்ணிருக்கிறாங்க, இனிமேல் செலவு பண்ணணும் அப்படின்னா நீங்க செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரு ட்ரம்ப் இந்த பக்கம் தள்ளி விடுறாரு ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க எங்களுக்கு தேவையான அந்த ஒப்பந்தங்களை எதிரணி கூட சேர்ந்துக்கிட்டு இவர் என்ன பண்றாரு, இவங்களை கழட்டி விடுற வேலையை செய்யறாரு. அப்படி செய்யும் பொழுது இதுக்கான எதிர்வினையாதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அப்படி இதுக்கு மேலே நீங்க தொடர்ந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பணம் திரும்பி வருமா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். ஏன்னா கிட்டத்தட்ட தோல்வி முடிவாகி போச்சு. இந்த தோல்வியை ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறுமனே ஒரு போர் தோல்வியை மட்டும் ஏத்துக்கிறது இல்ல, இது வரைக்கும் செலவு செஞ்ச பணமும் உங்களுக்கு போட்ட பணம் திரும்பி வராது அப்படின்றதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த போர்ல வெற்றி பெறும்போது மட்டும்தான் உங்களுக்கு எவ்வளவு பணம் போட்டீங்களோ அதுக்கான அந்த விஷயங்கள் திரும்பி கிடைக்கும். இப்போ இவ்வளவு நாளா நீங்க எவ்வளவு பணம் செலவு பல நூறு பில்லியன் செலவு பண்ண அந்த பணம் எதுவுமே திரும்பி வராது. ஆனா கூட சேர்ந்து செலவு பண்ண அமெரிக்கர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க எவ்வளவு போட்டாங்களோ அதுக்கு தேவையான அந்த பலன்களை எதிரில் இருக்கக்கூடிய ரஷ்யா கூடயும் அவங்க யார் கூட சேர்ந்து சண்டை போட்டாங்களோ அந்த உக்ரைன் கூடயும் சேர்ந்து தேவையான விஷயங்களை அவங்க போட்ட பணத்துக்கான ரிட்டனுக்கு என்ன வழி பண்ணணும் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ இதுல கைவிடப்பட எந்த ஒரு அரசியலும் இருந்தாலும் போராக இருந்தாலும் சரிதான். அது இந்த மாதிரி அதுக்கு பின்னாடி ஒரு பொருளாதார காரணங்கள் எல்லாம் எதுவுமே இருக்கிறது இல்லை. எல்லாமே காரணம் எல்லாம் நடக்கிறது கிடையாது. அப்போ இதுல யாரு இப்போ வேற வழியே கிடையாது. இப்போ இது வரைக்கும் செலவு செஞ்ச அந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தோல்வி ஒத்துக்கிட்டு அந்த போட்ட பணம் எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழல் வரும். இது மட்டுமா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. என்ன இன்னொரு விஷயமும் அதுக்குள்ள இருக்குது. என்ன அப்படின்னா, இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, நம்ம எங்க ரஷ்ய எனர்ஜி எங்களுக்கு வேணாம், அதாவது ரஷ்ய எரிபொருள் எங்களுக்கு வேணாம் அப்படி சொல்றாங்க. இது 2026 நாங்க மொத்தமா அந்த ரஷ்ய இறக்குமதியை நிறுத்திடுவோம்னு சொல்றாங்க. நிறுத்திட்டாங்கன்னா வேற எங்கேயும் நாங்க அந்த எரிபொருளை கொண்டு வருவாங்க. அது அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, அது மேற்காசிய நாடுகள்ல இருந்து கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு பதிலாக இன்னொரு நாட்டோடைய சார்புத்தன்மை நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இவங்க சொந்தமா யாருடைய சார்பு இல்லாம நாங்க சொந்தமா நினைக்க முடியும்னு சொல்றாங்களா? அப்படிலாம் இல்லை. இப்போ என்னன்னா, யார்கிட்ட வாங்கினா என்ன, இங்க வாங்கினா அங்க வாங்கினா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. ஏன் இவங்கள்ட்ட வாங்க மாட்டோம், நான் அவங்கள்ட்ட தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அப்ப இங்க உற்பத்தி ஆகிற அந்த எரிபொருள் யாரு, அதுக்கு அந்த அந்த உற்பத்தி செஞ்சு சந்தைப்படுத்தக்கூடிய ஆள் யாரு, அங்க உற்பத்தி செஞ்சு சந்தைப்படுத்தக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான விடை கிடைக்கும். அப்போ என்னன்னா, ஒரு பக்கம் இவங்களுக்கு போட்ட பணம் போகுது, ரெண்டாவது என்னன்னா சந்தையும் சேர்ந்து போகுது. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து கத்தார் மற்ற சவுதி நாடுகளோட இவங்க தொடர்ந்து ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டு அங்கிருந்து இறக்குமதி செஞ்சு அதை சந்தைப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ போட்டிக்கு நீங்க நேரடியா அங்கிருந்து இறக்குமதி பண்றீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நீங்க ரஷ்யாவில இருந்து அந்த கைவிடப்பட்ட அந்த நார்ட் ஸ்ட்ரீம் சொல்லக்கூடிய அந்த எரிவாயு குழாயை நீங்க நேரடியா கொண்டாந்து இது ஜெர்மனி வழியா மற்ற நாடுகளுக்கும், அதாவது கிழக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் நீங்க தொடர்ந்து விநியோகம் செய்யறீங்க அப்படின்னா அதோட போட்டி போட முடியுமா? இங்கிருந்து செல்லக்கூடிய கடல் வழியா கப்பல்களை ஏற்றி கொண்டு போய் அங்க இறக்குமதி செஞ்சு அங்கிருந்து நீங்க அது நிறைய
முதலீடு செஞ்சிருக்கிறாங்க. எப்ப இவங்க எத்தனை பேருக்கு நினைவு இருக்கும் அப்படின்னு தெரியல. அப்போ தொடர்ந்து அந்த எல்என்ஜின்னு சொல்லக்கூடிய அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸை வந்து இறக்குமதி பண்றதுக்கான முனையங்களை நிறைய கட்டினாங்க இந்த போர்க்காலத்துல. ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரஷ்ய எரிபொருள் எங்களுக்கு வேணாம், அதுக்கு மாற்றா நாங்க என்ன பண்றோம்னா அதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்துறோம் அப்படின்னா, நீங்க திடீர்னு ஒரு பொருளை தேவைன்னா நாளைக்கே நான் போய் வாங்கிக்கிறேன், சந்தையில போய் வாங்கிக்கிறேன்னா அது கிடையாது. அதுக்கான நீங்க வந்து உள்கட்டமைப்பு நீங்க வந்து வலுப்படுத்தணும், அதுக்கான நிறைய செலவு செய்யணும். அப்போ போருக்கு மட்டும் அவங்க செலவு செய்யல, இந்த மாதிரி உள்கட்டமைப்புகளை கட்டமைக்கிறதுக்கும் அவங்க நிறைய செலவு செஞ்சிருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள். இப்போ மறுபடியும் இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க அப்ப அந்த இழப்பு சந்திச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த 11 பில்லியன் செலவு செஞ்சு குழாய் போட்டாங்க இல்லைங்களா, அவங்கதான் அதுக்கான இழப்பை ஏத்துக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுச்சு. இப்ப மறுபடியும் அந்த குழாய் வந்து சீர் செய்யப்பட்டு நேரா இவங்க வந்து சந்தையில விட்டாங்க அப்படின்னா, இப்ப முதலீடு போட்டவங்களுக்கான வருமானம் குறைஞ்சிரும். ஏன் அப்படின்னா இங்க இருந்து போகக்கூடிய அந்த எரிபொருள்ன்றது ரொம்ப மலிவானது. ரஷ்யாவில இருந்து செல்லக்கூடிய அந்த எரிபொருள்ன்றது மலிவானது. மற்ற நாடுகள்ல இருந்து நீங்க கொண்டு வந்து இறக்குமதி செஞ்சு அதை அந்த எரிபொருள் இறக்குமதி முனைய வழியா இறக்குமதி செஞ்சு அதை வந்து நீங்க விநியோகம் செஞ்சீங்க அப்படின்னா அவங்களோட போட்டி உங்களால எல்லாம் முடியாது. அப்போ போட்ட பணமும் போச்சு, உள்கட்டமைப்புக்கு செலவு செஞ்ச பணமும் போச்சு, அதுக்காக அந்த ஐரோப்பிய சந்தையும் போச்சுன்னும் பொழுது அப்ப வேற வழியே இல்லை. இவங்க அதுக்காக எதிராக சண்டை போட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஐரோப்பிய நாடுகள் வந்துட்டாங்க. அதுக்கு அவங்க கண்டறிஞ்ச இன்னொரு முறை என்ன அப்படின்னா, இப்ப இதை தடுத்து நிறுத்தணும். எப்படி தடுத்து நிறுத்துறது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே அந்த ரஷ்ய இந்த அவங்களுடைய சொத்துக்களை வந்து பறிமுதல் செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதை முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க என்ன பண்றோம்னா இந்த போருக்கு செலவு செய்ய போறோம்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அது மூலமா ரெண்டு வேலை செய்யறாங்க. ஒண்ணு என்னன்னா, இவங்க சொந்த காசு இனிமே செலவு பண்ண தேவையில்லை. ரெண்டாவது என்னன்னா, இந்த போரை நிறுத்திட்டோம், அதாவது போர் ஒப்பந்தம் ஏற்படலை அப்படின்னா நீங்க நீட்டிக்க முடியும். நீட்டிக்கிறது மூலமா என்ன செய்யறாங்க அப்படின்னா, அப்போ அந்த அரசியல் மாற்றம் இங்க அமெரிக்காவிலயோ இல்ல வந்து இங்க ரஷ்யாவிலயோ அவங்க சொல்றாங்க, அது உண்மையா போய் நமக்கு தெரியாது, இல்ல அவ எதிர்பார்ப்பா இருக்கலாம்ன்றது நம்ம யூகிக்க முடிய விஷயம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்கேயாவது அரசியல் மாற்றம் ஏற்படும் போது தனக்கு சாதகமான விஷயங்களை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கருதுறதா இதை புரிஞ்சுக்கலாம். இந்த அப்படியான வாய்ப்புகள் எங்கேயும் இல்லை. ஆனா இன்னொரு நாட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லையா? ஏன்னா தேர்தல் வருது, இடைத்தேர்தல் வருது, அமெரிக்க இடைத்தேர்தல் வருது. செனட்ல நீங்க வந்து பெரும்பான்மை இழந்துட்டீங்க அப்படின்னா நிறைய வேலைகள் செய்ய முடியும். அப்போ அதன் மூலமாவும் நீங்க என்ன பண்ண முடியும், அதுக்கான கால அவகாசம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த போரை நீட்டிச்சு இந்த மாதிரியான ஒப்பந்தம் ஏற்படுறதை தவிர்த்தோம் அப்படின்னா அந்த கால அவகாசத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியும், ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மாதிரியான தனக்கு பாதகமான விஷயத்த நம்ம தடுத்து நிறுத்த முடியுற ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க முடக்கி வைக்கப்பட்ட சொத்துக்களை நாங்க வந்து பறிமுதல் செய்யறோம், அதை வந்து போருக்கு பயன்படுத்துறோம்னு சொல்லும் பொழுதுதான் அதுக்கு கடுமையான எதிர்வினையாற்றாரு ரஷ்ய அதிபர். அதுக்காக தான் இந்த என்ன பண்றாரு, கடுமையான எதிர்வினையாற்றாரு. அப்ப என்னன்னா, அது போர் நீட்டிக்கிறதுக்கான எதிர்வினை ஒண்ணு. என் சொத்தை நீ வந்து பறிமுதல் செஞ்ச அப்படின்னா அது என் மேல வந்து நீங்க போர் தொடுக்கிறதுக்கான போர் அறிவிப்பை வெளியிடுறதுக்கு சமமானது. நான் கண்டிப்பா அதுக்கு எதிரான அதுக்கு எதிரான என்னோட நடவடிக்கைன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, வெறுமனே வந்து போர் நடவடிக்கையா மட்டும் இருக்காது, அதுக்கு தாண்டிய நடவடிக்கையா இருக்கும். அணு ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடிய நடவடிக்கையா இருக்கும். மிரட்டுறாரு. ஏன்னா என் சொத்தை நீ எடுக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு மிரட்டல தான் பார்த்துக்கணும். அதுக்காக நாளைக்கே அவர் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்த போறாரு நம்ம குறிப்பிட கூடாது. ஆனா ஐரோப்பியர்களோட இந்த குற்றச்சாட்டுன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆகுது இல்லையா? ரஷ்யாவுக்கு வந்து ஐரோப்பா முழுவதும் வந்து பிடிக்கிறதுக்கான எண்ணம் இருக்கு. இன்னைக்கு உக்ரைன் அப்படின்னா நாளைக்கு வந்து எந்த நாடா வேணாலும் பிடிக்கலான்னு. இப்போ புத்தினினுடைய இந்த மிரட்டல் மூலமா அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அதை அப்படி புரிஞ்சுக்கிறாங்களா அப்படின்னா, அதுக்கு அவங்க வந்து இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க என் சொத்தை எடுக்கிறீங்க, என் சொத்தை பறிமுதல் செய்யறீங்க அப்படின்னா நான் எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி மிரட்டல் செய்யும் பொழுது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. தொடர்ந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, இது வந்து இவங்களுடைய நடவடிக்கை அந்த ஐரோப்பிய மக்களோட நலனை முன்னிறுத்துறது கிடையாது. உங்க மேல நான் போரை தடுக்கும் தானே சொல்றீங்க, நாங்க வந்து நாளைக்கே வந்து இன்னைக்கு உக்ரைனை பிடிச்சோன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிற போலந்து பிடிப்போம், இல்ல மற்ற நாடுகளை பிடிப்பேன்னு தானே சொல்றீங்க. நான் வந்து எழுத்துப்பூர்வமாகவும் சட்டப்பூர்வமா அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு அதுக்கு பதிலீடு வைக்கிறாங்க. அப்ப பதிலீடு வைக்கிறது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த உங்க நடவடிக்கைக்கான எதிர் நடவடிக்கையா தான் இது இருக்குது தவிர எங்களுக்கு வந்து உங்களை பிடிக்கணும்னா உங்களை வந்து அழிக்கணும்ன்றது நோக்கம் கிடையாது. ஆனா எங்களுக்கு எதிராகவோ எங்களை அழிக்கணும்னாவோ எங்க நாட்டை நீங்க வந்து கொண்டாடணும்னு நினைச்சாவோ அதுக்கான எதிர்வினைன்றது ரொம்ப கடுமையா இருக்குன்ற ஒரு எச்சரிக்கையா தான் நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க தொடர்ந்து கிளாரிஃபை பண்றாங்க. ஆனா அது அரசியல் தானே. இவங்க ஒரு அரசியல் முன்னெடுக்கும் போது அவங்க பதில் அரசியலா என்ன பண்ண முடியும்? உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு பன்றி குட்டிகள் வந்து ரஷ்யாவை வந்து குண்டாட நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்திகளை பார்த்தோம். ஆனா அது கான்டெக்ஸ்ட்ல வச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல சொன்னாரு அப்படின்னா, அந்த போரை பத்தி பேசும் பொழுது இந்த மாதிரி ரஷ்யாவை துண்டாடி அங்க இருக்கக்கூடிய பன்றி குட்டிகள், அந்த வார்த்தை பிரயோகம்ன்றது அரசியல்ல ரொம்ப ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு எதிரான அரசியல் வைக்கும்போது இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு தவறி ஒரு வார்த்தை வரும்போது அதை சரியா பயன்படுத்தி அதை அரசியலை மாத்துறதுன்றது உலகம் நடக்கிற விஷயம் தான். அதுதான் அரசியல். அதை வந்து
நம்ம நேரடியாக எடுத்துக்காம ஒரு பார்வையாளராவோ இல்ல வந்து ஒரு அரசியலாளராவோ வெளியில இருக்கிறவங்க என்ன பண்ணணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னா அந்த அரசியலை சரியான திசையில புரிஞ்சுக்கணும். இவங்க ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். வெறுமனே அதை வந்து ஒரு வார்த்தையா புரிஞ்சுக்கிட்டு இவங்க சொல்றதை அப்படியே ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா தவறான முடிவுக்கு தான் போகும். ஆனா இந்த இடத்துல வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாருமே வந்து ஒரு கூட்டணியா தான் இருக்காங்க அப்படின்னும் போது இந்த இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு வர்க்க முரண்பாடுகள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு இல்லையா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். முதல்ல சொன்னீங்க, கேட்ட கேள்வி முதல்ல கேட்கும்பொழுது இது ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இது வரைக்கும் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம் என்னன்னா, போர் தொடங்கும் பொழுது அங்க இருந்த முக்கியமான அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களை எல்லாத்தையும் வற்புறுத்தி வெளியேற்றினாங்க. அப்ப வெளியேற்றக்கூடிய அந்த முக்கியமா வெளியேறின அந்த நிறுவனம் எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, அந்த இதுக்கு முன்னாடி அதாவது ட்ரம்ப் காலத்துல அங்க வெளியுறவு செயலரா யார் இருந்தாரு அப்படின்னா, அந்த பேர் எனக்கு சரியா மறந்து போச்சு எனக்கு. அவர் எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு செவ்ரானுடைய சிஇஓ தான் தலைவர். அங்க வந்து வெளியுறவு செயலரா இருந்தார். நேரடியா அவரே அப்போ வந்து ஒரு எண்ணெய் அரசியல் அது பார்க்கப்பட்டுச்சு. அது உண்மையிலே அவரே வந்து நேரடியாக வெளியுறவு செயலரா வரும்பொழுது அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை தான் செய்யறாங்க. இந்த எண்ணெய் காட்டல்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பு தான் மொத்தமா இந்த விஷயத்த பின்னிருந்து நகர்த்துறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அது பேச்சு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் இந்த தேர்தல்ல ட்ரம்ப் தோற்கடிக்கப்பட்டு பைடன் வந்த உடனே அங்க இந்த போர் தொடங்குது. போர் தொடங்கும் பொழுது அங்கிருந்து மொத்த நிறுவனங்களையும் வெளியேற்றுறாங்க. அது வெளியேற்றப்பட்ட நிறுவனங்கள்ல முக்கியமான நிறுவனம் அந்த செவ்ரானும் அந்த பிரிட்டிஷ் பெட்ரோலியம் சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் போன்ற எல்லா நிறுவனமும் வெளியேற்றப்பட்டுச்சு. டோட்டல் அதாவது பிரான்ஸோட டோட்டல் நிறுவனம் வெளியேற்றப்பட்டுச்சு. வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு அதுக்கு மாற்றா அந்த சந்தையை பயன்படுத்துறது, அந்த உள்கட்டமைப்பை வந்து கட்டமைக்கிறது அப்படின்ற விஷயம் நடந்துச்சு. அப்போ இந்த போரை வந்து வெறுமனே ஒரு ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை இல்ல வந்து இது ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக அதாவது உக்ரைனை வந்து ரஷ்யா ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு போர் அப்படின்னு சொல்லி ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் இந்த ஐரோப்பிய சந்தையை பிடிக்கிறது. அதே சமயத்துல அந்த ஐரோப்பிய சந்தையில கூல வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ரஷ்ய எரிபொருளை வெளியேற்றிட்டு அதுக்கு மாற்று எரிபொருளை வந்து அங்க உள்ள கொண்டு வர்றது, அந்த சந்தைக்குள்ள கொண்டு வர்றதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த யார் செய்யறது, அது யார் செய்யறது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்போ அமெரிக்காவோட பாலிடிக்ஸ்ல பொதுவா ரெண்டு இருகட்சி ஆட்சி முறைன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த இருகட்சி ஆட்சி முறையில பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் தான், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் கூர்மையா இப்ப பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. இந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த நிதி மூலதனம் சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா இந்த நிதி மூலதனத்துல இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை சார்ந்த விஷயங்கள். தொழில்துறையினா அமெரிக்க தொழில்துறையோட முதுகெலும்பு அப்படி முக்கியமான முதுகெலும்பு அப்படி எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் முக்கியமான முதுகெலும்பா இருந்தது. அப்போ அது அவங்களுடைய உலகம் முழுக்க விரிவாக்கம் நடந்தது ஒரு விஷயம். அப்போ உலகம் முழுக்க விரிவாக்கம் நடக்கும் பொழுது இதை விரிவாக்கிறதுக்கு நீங்க வந்து வெறுமனே சாதாரணம் செஞ்சிட முடியாது. அதுக்கான ஒரு வங்கி கட்டமைப்பு வேணும், இந்த மாதிரியான நிதிய கட்டமைப்பு வேணும். அப்போ வங்கித்துறையும் அந்த தொழில்துறையும் இது வரைக்கும் ஒன்னா இணைஞ்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுல நல்ல பலன் நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்குள்ளேயும் ரெண்டு ஒன்னா போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்காக போட்டி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அதுல நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியான அவங்களுக்குள்ள போட்டி இருக்கும். அந்த போட்டி இது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தா அந்த போட்டியோட வெளிப்பாடு தான் ரெண்டு கட்சி ஆட்சி முறை. இவங்க வந்தா இவங்களுக்கு சாதகமான விஷயத்த செய்யறது, அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயத்த செய்யறது. அதாவது குடியரசுக் கட்சி வந்துன்னா அவங்க சாதகமா நடக்கும், ஜனநாயக கட்சி வந்தா இன்னொரு சார்பு சாதகமா நடக்கும். அப்போ குடியரசுக் கட்சியை வந்து நம்ம இந்த மாதிரியான வகமையான அந்த தொழில்துறையோடைய அந்த மூலதனத்துல இயங்கக்கூடிய அந்த கட்சின்னும் அந்த ஜனநாயக கட்சியை வந்து இந்த நிதி மூலதன சார்புடைய ஒரு கட்சின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நிதி மூலதனம் அந்த வங்கி மூலதனத்துல இருக்கக்கூடிய அவங்க முதலீட்டு நிறுவனங்கள் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இவங்களுக்கு எதிராக இவங்க அந்த தொழில்துறையினர் கை ஓங்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த விரிவாக்கம், இந்த நிதித்துறை விரிவாக்கமும் சரி, தொழில்துறையோட விரிவாக்கமும் சரி, அது அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க நடக்குது. முக்கியமா ஐரோப்பாவில் இது நடக்குது. அப்போ அங்கேயும் ரெண்டு பிரிவு இருக்கு. பெரும்பாலான நிறைய கட்சிகள் இருந்தாலும் முக்கியமா இந்த மாதிரி நிதி மூலதனத்தை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம், தொழில்துறை அதாவது வகமையான தொழில்துறையை முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் ஒரு பக்கம்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. அப்போ இதோட நீட்சியா, அதாவது அமெரிக்காவோட நீட்சியா நம்ம ஐரோப்பாவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ இவங்க தொடர்ந்து இவங்க வந்து உள்நாட்டு அரசியலை மட்டும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஆட்சி மாற்றத்தின் மூலமா அவங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சுக்கிறது இல்லை. மற்ற நாடுகள்லயும் அந்த மாதிரியான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது, அவங்களுக்கு சாதகமான அரசியலை முன்னெடுக்கிறதுன்ற விஷயத்த செய்யறாங்க. அப்போ இப்ப ஜெர்மனி எடுத்துக்கங்க. அங்க வந்து சிடின்னு சொல்லக்கூடிய அந்த கிறிஸ்டியன் கட்சி பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு மத சார்புள்ள கட்சி தான். அது என்ன பார்த்து அது யாரை முன்னிறுத்துது அப்படின்னா இந்த மாதிரியான எரிபொருள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள். அப்போ இருந்த இந்த சான்சலரா இருந்தக்கூடிய இந்த ஏஞ்சலா மார்கல் என்ன பண்ணாங்க அப்படின்னா அமெரிக்காவோட எதிர்ப்பை மீறி ரஷ்யா கூட போய் அவங்க ஒப்பந்தம் போட்டு அந்த மாதிரி குழா அமைக்கிறதுக்கான வேலையை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கிரீன்ஸ் அப்படி சொல்லக்கூடிய அதாவது இந்த மாற்று கட்சிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா சமூக ஜனநாயகவாதிகளோட கட்சிகள் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த விஷயத்த வந்து அதாவது அதுல இருந்து விலகிறது, அந்த ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அந்த குழாய் அந்த அரசியல் வந்து பின்னோக்கி போச்சு. அப்படி ஒவ்வொரு கட்சியும் மாறும் பொழுதும் அரசியல் மாறும் பொழுதும்
இந்த மாதிரியான எந்த திட்டம் முன்னோக்கி போகுது, எந்த திட்டம் பின்னோக்கி போகுதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியும்னா, இது யாருக்கு சார்பான முதலாளிகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த நீட்சியா இப்ப ஒன்று 2 விஷயம் நடந்துட்டு இருக்கிறதா பாக்குறோம் நம்ம. ஒண்ணு என்னன்னா, இந்த மாதிரி ரஷ்ய எண்ணெயை வந்து ரஷ்ய எரிபொருள் இறக்குமதி பண்ணக்கூடாதுன்றது ஒரு ஃபேக்ஷனு. இன்னொன்னு என்னன்னா, அதுக்கு பதிலாக மற்ற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்யக்கூடியும், அதுக்கு மாற்றான அந்த உள்கட்டமைப்பு கட்டணம் அப்படின்னு சொல்லி அந்த 2 பிரிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவில் அந்த மாதிரி 2 பிரிவா இருக்குது, ஐரோப்பாவில் 2 பிரிவு இருக்குதுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு அனுமானத்துக்கு வரலாம். எதுவும் நேரடியா நீங்க வந்து நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு நிரூபிச்சுலாம் காட்ட முடியாது. இருக்கிற அந்த பொருளாதார கட்டமைப்புல இருந்து நம்ம வந்து ஒரு அனுமானம் தான் சொல்ல முடியுமே தவிர நேரடியாக நிரூபிச்சு காட்ட முடியாது. அது வந்து ஒவ்வொருத்தருடைய சொந்த தொடர்ந்து அதை கண்காணிக்கிறது மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அங்க ஏற்பட்ட மாற்றம், இப்போ ஒரு அரசியல் அங்க வந்து தொழில்துறையோடைய ஆட்கள் வந்து அரசியலுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஐரோப்பாவில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமான அரசியல் இங்க இல்லைன்னு பொழுது அவங்க மாற்று அரசியல், அதாவது மாற்று எதிர்கட்சியினரை வந்து அங்க ஆட்சிகளை அமர்த்துறது மூலமா இந்த அரசியல் அவங்களுக்கு, அதாவது இந்த நிதி மூலதனத்துக்கு சார்பான அரசியலை இங்க நீங்க செய்ய முடியும். அமெரிக்காவில அந்த எதிர்ப்பு அவங்களால அரசியல் வலு இல்லாம குறையும் பொழுது மாற்றா இங்க மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளையும் அந்த அரசியல் வலுவையும் பயன்படுத்தி நீங்க என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி தனக்கு சாதகமான விஷயங்களையும் செய்ய முடியும். அதுக்கு இவங்க என்ன மாற்று வைக்கிறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பழமையான அந்த மதவாதம் பேசக்கூடிய இந்த மாதிரி இனவாதம் பேசக்கூடிய கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது. ட்ரம்ப்பை சேர்ந்த அவங்க வெறுமனே என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க இனவெறியா தான் நம்ம முன்னாடி வந்து முன்வைக்கப்படுது. அது உண்மையும் கூட. அந்த இனவெறி அரசியலாகவும் ஒரு தேசிய வெறி அரசியலாகவும் முன்வைக்கப்பட்டாலும் அது அப்படியான அரசியல் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி ஏன் அந்த மாதிரியான ஒரு அரசியல் முன்வைக்கிறாங்கன்னா, இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த தொழில்துறையுடைய வளர்ச்சியோட இணைஞ்ச வளர்ச்சி. இந்த மதவாத கட்சிகள், இனவாத கட்சிகளோட வளர்ச்சின்றது அந்த தொழில்துறை, அதாவது 2ஆம் உலக போர், முதல் உலக போருக்கு முன்னாடி இந்த தொழில்துறையோட சேர்ந்து இந்த மாதிரியான மதவாதமும் இனவாதமும் சேர்ந்து வளர்ந்தது. அப்ப அது வந்து அங்கிருந்து முழுசா தூக்கி எறியப்படலை. அது அங்கேயேதான் இருக்குது. இந்த தொழில்துறையினர் அது சார்ந்த அந்த அரசியல்ன்றது அங்கே இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த கால சூழல் இப்ப ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த உலக சூழல்ல இந்த மாதிரியான ஒரு போட்டி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நிதி மூலதனம் இதுக்கு மேலையும் பரவறதுக்கு இடம் இல்லை, சந்தை இல்லை, இது வரைக்கும் எல்லா இடங்களும் பரவிட்டாங்க. அப்ப தொடர்ந்து நீங்க வந்து நிதி மூலதனம் பரவி இதுக்கு மேல அது செயல்பட முடியாது, இதுக்கு மேல பரவ முடியாதுன்னும் போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டின்றது ரொம்ப இன்டென்சிஃபை ஆகுது. ரொம்ப மூர்க்கமா மோதிக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா, இப்ப 2ஆ பிரியுது. நிதி மூலம் ஒன்னா இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கும் பொழுது தொழில்துறையும் நிதி மூலம் ஒன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம, அதாவது சந்தை விரிவடை இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தது. இன்னைக்கு சந்தை வந்து சுருங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகும். இவங்களுக்குள்ள சண்டை அதிகமாகும் போது என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தரை பலி கொடுத்துட்டு இன்னொருத்தரை வந்து மேல வர்றது, அதுக்கு பழைய கருத்தியலை பயன்படுத்துறது. இது வரைக்கும் ஜனநாயக கருத்தியலை பயன்படுத்துறாங்க. இப்போ மாற்றாதுக்கு போனா என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி இனவாத கருத்தியல், தேசியவாத கருத்தியலை பயன்படுத்திக்கிட்டு மேல வர்றதா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, இறுதியா நம்ம பார்க்கும்போது இப்ப நீங்க சொல்ற விஷயத்தோட கண்டினியூஷனா நம்ம பார்த்தோம்னா, சமீபத்துல ஐநா மன்றத்துல ஒரு வாக்கெடுப்புல வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு எதிராகவும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே வந்து பெரும்பாலும் வந்து வாக்களிச்சாங்க. சோ இந்த உக்ரைன் ரஷ்யா போர்ல வந்து அமெரிக்காவினுடைய ஒத்துழைப்பு இல்லாத ஒரு எதிர்வினையா அதை நம்ம பார்க்கலாம் இல்லையா? தொடர்ந்து நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் பாத்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஐரோப்பிய நாடுகள். இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். அப்போ உள்ளூர் அரசியல் வந்து வெறுமனே அது அமெரிக்க அரசியலா மட்டும் இல்லாம ஐரோப்பா, ஆசியா வரைக்கும் அந்த அரசியல் வந்து விரிவடையக்கூடிய விஷயமா இருக்குது. நேரடியாவோ மறைமுகமாவோ அந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தோம். இப்போ இவங்களுக்குள்ள இடைநடையில் நடந்த போட்டி நடக்கும்போது என்னன்னா, உக்ரைனோட அரசியலை நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த நிதி மூலதனம் சார்ந்த இந்த தொழில்துறையினர், முன்னாடி இருந்த அந்த எண்ணெய் சார்ந்த தொழில்துறையினரை வெளியேற்றி அதுக்கு பதிலாக எண்ணெய் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ரஷ்யாவையும் சேர்த்து அதிலிருந்து வெளியேற்றி அதுக்கு பதிலாக மாற்று உற்பத்தி நடக்கக்கூடிய, எரிபொருள் நடக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து அந்த உற்பத்தியாளர்கள் தான் கூட சேர்த்துக்கிட்டு அது அந்த சந்தையை கைப்பற்றுறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கு பதிலாக ஒரு முன்னெடுப்பு நடந்துகிட்டு இருந்தது. என்ன நடந்துகிட்டு இருந்ததுன்னா, அமெரிக்கா சார்பாக இன்னொரு முன்னெடுப்பு என்ன நடந்ததுன்னா, இந்த ஐமேக்னு சொல்லக்கூடிய இந்தியா மிடில் ஈஸ்டர்ன் எக்கனாமிக் காரிடார், யூரோப் எக்கனாமிக் காரிடார், அதை இஸ்ரேலை மையப்படுத்தி நடந்தது. அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, இவங்களுக்கு உக்ரைனுக்கு எதிரான அந்த 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 ஐரோப்பிய சந்தை ரஷ்ய எரிபொருளோட பதிலீடு செய்யறதுன்றது ஒரு பக்கம். 2வது என்னன்னா, மேற்காசியாவிலிருந்து எண்ணெய் குழாய் வழியா கொண்டு போறது, இல்ல மாற்று பாதைகள் வழியா இங்க உற்பத்தி ஆகிற அந்த எரிபொருள் ஆகட்டும், மற்ற பொருட்களை ஆகட்டும், அதை எடுத்துட்டு போயிட்டு ஐரோப்பாவில் சந்தைப்படுத்துற அந்த ஒரு விஷயம். 2க்குமே வந்து இங்க உக்ரைன் ஒரு மையமாவும், அங்க இஸ்ரேல் காசா அப்படின்ற அந்த போர்ன்றது ஒரு மையமாவும் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போர்ல தோல்வி அடைஞ்சிட்டாங்க. அந்த போர்லையும் தோல்வி அடைச்சிட்டாங்கன்றதான் உண்மை. அது வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன் அப்படின்னா, அது முழுமையான ஒரு ரெண்டு தரப்பும் முழுமையான வெற்றியோ முழுமையான தோல்வியும் சொல்ல முடியாது. அவங்க அந்த போர் நடந்துட்டு இருக்கும் பொழுதே இந்த மாதிரியான
இப்போ முரண்கள் வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா, இவங்கள பலி கொடுக்கறதுன்ற ஒரு விஷயம் செய்யும்பொழுது, அப்ப இவங்களுக்கு எதிரான சில விஷயங்களை அவங்க முன்னெடுக்கிறது. அதன் மூலமா இவங்களுக்கு தேவையான, அதாவது ஐரோப்பாவுக்கு தேவையான சாதகமான அந்த ஆதரவை, அமெரிக்க ஆதரவை பெறுறதுக்காக இவங்களை ஆதரிக்கிறதுன்ற மாதிரியான அரசியல் நிலைப்பாடுகள் எடுத்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்னாடி கூட பார்த்தோம். அந்த ஐநா நாடுகள மற்ற பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் வந்து பாலஸ்தீனத்தை நாங்க வந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு அங்கீகரிக்கவும் செஞ்சாங்க. அதன் பிறகு இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இப்போ சமீபத்தில் நடந்த அரசியல் பாத்தீங்க அப்படின்னா, ஜெர்மானிய அந்த சான்சலர் என்ன பண்ணிருக்காருன்னா, இஸ்ரேலுக்கு போய் அங்க ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் பண்ணி பல பில்லியன் டாலர் பெருமான அந்த இறக்குமதி, அதாவது விமானம் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பை வந்து வாங்கியிருக்கிறார். இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த நிலைப்பாடு ஒரு சீரான நிலைப்பாடு இல்லை, தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. அவங்கள்ட்ட வந்து ஏதோ நாங்க ஒரு மாரல் சென்ஸ்ல இது உங்களுடைய ஜனநாயக மதிப்பீடின் அடிப்படையில் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான தெளிவான நிலைப்பாடுலாம் எப்பயுமே எடுக்கல. தொடர்ந்து அவங்களை தேவை சார்ந்து என்ன பண்றாங்கன்னா, நிலைப்பாடு தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா நாடுகளும் ஒரே மாதிரி நிலைப்பாடுல. அப்போ என்ன சொன்னாங்க, ஜெர்மனி வந்து நாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போகுதுன்ற மாதிரியான செய்தி வந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அது இப்ப அவர் அங்க பாலஸ்தீனத்துக்கு போனப்ப என்ன சொன்னாரு அப்படின்னா, நாங்க கொஞ்ச காலத்துக்கு நாங்க வந்து பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிற திட்டம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப ஏன் இப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னு நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரியான தேவையின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஏதோ ஒரு மராலிட்டில இருந்து செய்யறதா நமக்கு புரிஞ்சுக்க முடியல. அப்படியான நகர்வா, அப்படியான ஒரு அறிவிப்புகளா, அப்படியான ஒரு அரசியலா அங்க நடக்கிறதா நம்ம பார்க்க முடியல. தொடர்ந்து அது மாறக்கூடியதா இருக்கும்போது இந்த மாதிரியான தேவையில இருந்தா அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நிச்சயமா மின்னம்பலம் நேயலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதிலளித்தமைக்கு நன்றி. இதுதான், இது மட்டும்தான். பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.